காட்டை விட்டு தப்பிச்சு வந்த குள்ள நரிக்கு ரொம்ப பசிச்சதான். எங்கேயாவது நமக்கு உணவு கிடைக்குமான்னு சுத்தி திரிஞ்ச நேரத்துல ஒரு திராட்சை தோட்டம் நரியோட கண்ணுல பட்டதாம். அந்த திராட்சை தோட்டத்துல போய் நல்ல திராட்சைகளை எடுத்து சாப்பிட்டு பழகிடுச்சான். ஆஹா, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அதே திராட்சை தோட்டத்துக்கு போய் நல்ல திராட்சைகளை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுதான். ஒரு நாள் இத பாத்துக்கிட்டே இருந்த தோட்டத்தோட சொந்தக்காரர், இந்த நரி இப்படியா பண்ணிட்டு இருக்கு, இதை தடுக்கிறதுக்கு நம்ம பெரிய வேலி ஒண்ணு போடலான்னு வேலி போட்டு விட்டாராம். வேலி போட்டதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நரி வந்து எப்பவும் போல திராட்சை பழத்தை சாப்பிட வந்ததாம். ஆஹா, இந்த வேலி இருக்கே, இதை தாண்டி உள்ள போகவே முடியலையே அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணி கூட அதால உள்ளேயே போக முடியலையா. நமக்கு இதுதான் உணவளிக்கிற தோட்டம், இதுக்குள்ள இருந்து எப்படியாவது நம்மளால உணவு எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நரி ஏமாந்து, சரி நம்மளால இனிமேல் முடியாது அப்படின்னு உண்மையை உணர்ந்துட்டு திரும்பி போயிடுச்சான். இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். உழவரை தூக்காத ஒப்புர வாண்மை வளவரை வல்ல கெடும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளால அது முடியுமா முடியாதான்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி அந்த செயலை செய்யணும். நமக்கு முடியாதுன்னு தெரிஞ்சு கூட வீணா முயற்சி பண்ணி அதுல டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. அதே மாதிரி தான் நம்ம பிறருக்கு கொடுக்குற செல்வமும். நம்ம சில பேருக்கு உதவி செய்யணும் நமக்கு மனசு இருந்தாலும் நம்மளால அந்த உதவி செய்ய முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நம்ம அந்த உதவியை செய்யணும். இதுதான் வள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமா சொல்றாரு. இது வலியறிதல் அதிகாரத்துல உள்ள 480வது திருக்குறள்.